வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக இப்போ இன்கம் டேக்ஸ் வெப்சைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த வெப்சைட்டில் ப்ரொஃபைல் செக்ஷனில் என்னென்ன டீட்டெயில் இப்போ கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரோட ஐடி லாகின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடி உள்ள பழைய வெப்சைட்டுக்கும் இப்போ உள்ள புது வெப்சைட்டுக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் போய் எடிட் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சேவ்னு நீங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது பழைய வெப்சைட்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கனால டேட்டா சில இதெல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட வேலிட் இதை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ப்ரொஃபைல்லே இன்னொரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்கள் ஆதார் லிங்க் பண்ணலைன்னா நீங்கள் லிங்க் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்பேர் வித் பேன் அண்ட் ஆதார், உங்களோட பேனையும் ஆதாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்றது தெரியும். ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு ஆதார் ஓடிபி உங்களுக்கு போகும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அக்ரி பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், மை பேங்க் அக்கௌண்ட். இந்த மை பேங்க் அக்கௌண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ஸை ப்ரீவேலிடேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ப்ரீவேலிடேட் பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட் டைமில் நீங்கள் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி ரீஃபண்ட் அமௌண்ட்டை நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எப்படி எனபிள் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வியூ பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன். உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். அதை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன அக்கௌண்ட் டைப்ன்றது கேட்கும். இது போட்டதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து என்ன பிரைமரியாக ஜாயிண்டான்னு கேட்கும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேங்க் என்னன்னு ஃப்ளெக்ஸ் ஆகி உங்களுக்கு காட்டும். நீங்கள் வேலிடேட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து வேலிடேட் ஆகிருக்கா, பேங்க்கில் கொடுத்த ரெக்கார்டும் உங்களோட ரெக்கார்டு வந்து சேம் ஆகணும். அதாவது பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நாட் கம்பல்சரி, பட் மொபைல் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே இங்கே வேலிடேட்டட் அப்படின்னு வந்துடும். அப்படி வேலிடேட் ஆகலைன்னா ஃபெயில்டு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இங்கே காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன் ஆர் மோர் அக்கௌண்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேங்க்னு இல்லை, மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ரீஃபண்ட் கேட்கும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ரீஃபண்ட் வரணுன்றதை நீங்கள் இதன் மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைலில் மை டிமேட் அக்கௌண்ட். மை டிமேட் அக்கௌண்ட்றது டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் டிமேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா என்எஸ்டிஎல்லாம் சிடிஎஸ்டிஎல்லாம் கேட்கும். உங்களோட டிபி ஐடி இங்கே கேட்கும். அதுக்கப்புறம் கிளைண்ட் ஐடி கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து வேலிடேட் கொடுத்தீங்கன்னா கரெக்டான டீட்டெயில் இருக்கணும். அதாவது என்எஸ்டிஎல்ல நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்துருக்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி சேமாக இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வேலிடேட் ஆகி உங்கள் பேன் நம்பரோட அது லிங்க் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டு நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது டிமேட் அக்கௌண்ட் மூலிமா கூட நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் டிஎஸ்சி, அதாவது டிஎஸ்சி மூலியமாகவும் நம்ம ரிஜிஸ்டர், அதாவது நம்மளோட ஐடிஆர் ரிட்டனை வெரிஃபை பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் பிளக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டும். யார்கிட்ட இருந்து டிஎஸ்சி வாங்கிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமுத்ரா கிட்ட வாங்கிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில் இங்கே காட்டும். இந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் டிஎஸ்சியோட பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது டிஎஸ்சி மூலமாக கூட நீங்கள் உங்களோட வெரிஃபிகேஷனை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலிங் வேலிடேட் ஹையர் செக்யூரிட்டி. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் செக்யூரிட்டியாக பண்ணணும் அப்படின்றது போது இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்றது தான் நான் உங்களுக்கு சொல்வேன். ஏன்னா எவ்ரி டைம் வந்து இதோட பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள்
அப்டேட் பண்ணாமல் வைக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மை ப்ரொஃபைலில் போனீங்கன்னா செக்யூர் ஆக்சஸ் மெசேஜ். செக்யூர் ஆக்சஸ் மெசேஜ் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் காட்டும். இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் கரெக்டான லாகின் தான் பண்ணுறீங்கன்றது தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பாஸ்வேர்ட் அதுவும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆதார் ஓடிபி லாகின். ஆதார் ஓடிபி லாகின்றது டு யூ வாண்ட் எனபிள் யுவர் லாகின் த்ரூ ஆதார் ஓடிபி. ஆதார் மூலயமா நீங்கள் ஓடிபி எனபிள் பண்ணணும்னா கூட நீங்கள் இதை எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்கம். சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடிஆர் பேஸ் பண்ணி சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் டீட்டெயில் கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேலரி பர்சன்றதுனால அவரோட கம்பெனி நேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வருது. இது மாதிரி நீங்கள் உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் சிக்னேட்டரி ஃபார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்னதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஆத்தரைஸ் சிக்னேட்டரி கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வைக்கலாம். அது இந்த டிஎஸ்சி மற்ற இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆத்தரைஸ் சிக்னேட்டரி ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு காட்டும். ரீப்ரசன்டேட்டிவ் அசஸ்சி. நீங்கள் யாராவது அசஸ்சியை உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை பண்ணுறதுக்கு அசஸ்சி ஆட் பண்ணணும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இங்கே எனபிள் ஆகி வரும் ஃப்யூச்சரில். இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் செக்ஷனில் ஒரு சில டீட்டெயிலாம் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிளைம் பண்ணும் போதும் இல்லை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் 80% கம்ப்ளீட்டட். ஸோ தட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது எந்தவித ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.